அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த டவுட் வந்து இது ப்ரொனன்சியேஷன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதாவது DOCTOR இதை டாக்டர்னு உச்சரிக்கணுமா, டாக்டர்னு உச்சரிக்கணுமா? இது எப்படி சார் டாக்டர் உச்சரிக்கணுமா? டாக்டர் டோ எப்படி வரும்? டாக்டர்னு உச்சரிக்கணுமா? டாக்டர் டோ டாக்டர்னு ஆ உச்சரிக்கணுமா அல்லது ஓ உச்சரிக்கணுமா அப்படின்னு எப்படி ஆ உச்சது ரெண்டுமே தப்பு. டாக்டர்னு உச்சரிக்கக்கூடாது. டாக்டர் அதை என்ன டாக்டர் வந்து இல்லை, கேரளியன்ஸ் இப்படி தான் பயன்படுத்துவாங்க. டாக்டர் வந்தோம் பாருங்க. இது இப்படி டாக்டரும் கிடையாது டாக்டர்னு கிடையாது. இதனுடைய கரெக்டான உச்சரிப்பு எப்படி சொல்றது? டாக்டர் என்ன சார் டாக்டர்னு எழுதுறீங்க? இது சைலண்ட். டாக்டர் உள் வாயில உச்சரிக்கணுங்க. நான் உச்சரிச்சு காமிக்கிறப்ப உள் வாயில் உச்சரிக்க வேண்டும். உள்வாயில் உச்சரிக்க பாருங்க. டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அதில் போட்டிருப்பாங்க டாக்டர் வாயை பழக்கக்கூடிய. டாக்டர் வந்தாச்சா? டாக்டர் கிடையாது. டாக்டர் நம்ம 99% நம்ம சொல்றது அப்படி தானே சொல்றோம். டாக்டர் வந்துட்டாடா, டாக்டரை போய் பார்த்தியா? டாக்டர். கேரளக்காரங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் வந்து இல்லை, என்ன டாக்டர் வந்து இல்லை, டாக்டரும் கிடையாது டாக்டர். இது கரெக்டான உச்சரிப்பு டாக்டர். தொணக்கால் போட தேவையில்லை. தொணக்கால் டாக்டர். The doctor has come. The doctor are silent. டாக்டர் இந்த வந்து சைலண்டாக வரும். டாக்டர் இது சொல்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கிறதுனால, ஆனால் இதுதான் கரெக்டான உச்சரிப்பு. இது இப்படி உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஏதாவது ஒன்று போட்டுருவோம். டாக்டர் தயவுசெய்து டாக்டர் வாயை பிளந்து சொல்லாதீங்க. இங்கே நமக்கு வந்து எல்லாமே டாக்டர். இது வந்து எல்லாருமே அதாவது எப்படி சொல்கிறதுக்கு, இப்போ பீடியாட்ரிஷியன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, இருதய நோய் சம்பந்தமாக பார்க்குறவருக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, மனநல மருத்துவர் வந்து அவர் மென்டல் டாக்டரு. இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பேர் இருக்குங்க. தோல் சம்பந்தமாக பார்ப்பாங்க இல்லையா, தோல் நோய் சம்பந்தமான பார்க்கக்கூடியவருக்கு வந்து நமக்கு இங்கே எல்லாமே டாக்டர் தான். தோல் டாக்டர்ன்றோம். தோல் டாக்டர், எலும்பு டாக்டர், ஹார்ட் டாக்டர், மயக்க டாக்டர், எல்லா டாக்டர். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது வந்தனால எனக்கு அது ஞாபகத்தில் வந்து சொல்கிறேன். அந்த சர்ம நோய் சம்பந்தமாக பார்க்குற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அவர் பேர் வந்து ஸ்கின் டாக்டர்னு சொல்லக்கூடாது, டெர்மட்டாலஜிஸ்ட். என்ன சொல்கிறது அவரை? இது கொஞ்சம் அழிச்சிட்டுமா? சரி இருக்கட்டும், இது கொஞ்சம் அழிச்சு. டெர்மட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட். இதனுடைய உச்சரிப்பு பாருங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் தோல் நோய் மருத்துவர். தோல் நோய் மருத்துவருக்கு இங்கிலீஷ்ல டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் நோய் மருத்துவர். தோல் நோய் மருத்துவருக்கு இங்கிலீஷ்ல மருத்துவர். தோல் நோய் மருத்துவருக்கு இங்கிலீஷ்ல டெர்மட்டாலஜிஸ்ட். கண் மருத்துவருக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஸ்பெஷலிஸ்ட். இல்லை கண்டாக்டர் வந்துட்டாரா, ஐ டாக்டர் வந்துட்டாரா, அவருக்கு பேர் அழகான. கண் மருத்துவருக்கு இங்கிலீஷ்ல கண் பரிசோதனை செய்வார் இல்லையா, கண் மருத்துவருக்கு ஆப்தமாலஜிஸ்ட். இது ஆப்தல்மாலஜிஸ்ட்னு உச்சரிச்சிடக்கூடாது. ஆப்தமாலஜிஸ்ட் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் பார்க்கவர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட். தோல் சம்பந்த நோய்கள் எல்லாம் பார்க்குற வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். குழந்தைகள் நல்ல மருத்துவர். இவருக்கு இங்கிலீஷ்ல நம்ம சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்ன்றோம். குழந்தைகள் நல்ல மருத்துவர். குழந்தைகள் நல்ல மருத்துவருக்கு என்ன சொல்றது? குழந்தைகள் நல்ல மருத்துவருக்கு என்ன சொல்றது? பீடியாட்ரிஷியன். இதனோட பீடியாட்ரிஷியன் PEDIATRICIAN பீடியாட்ரிஷியன். இது பீடியாட்ரிஷியன் உச்சரிக்க கூடாது. இதனுடைய உச்சரிப்பு பீடியாட்ரிஷியன். டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க, பீடியாட்ரிஷியன். நல்ல தரமான டிக்ஷனரிஸ்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ டாக்டர் அப்படின்ற வேர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான நிறைய வேர்ட்ஸ், அதாவது அதை சார்ந்து வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் அதை கூடவே கொடுத்துருப்பாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட், ஆப்தமாலஜிஸ்ட். அடுத்து இருதய நோய் நிபுணர். இருதயம் சம்பந்தமா இதய நோய் அது பார்க்குறவருக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட். இடம் பத்துமான்னு தெரியல.
கார்டியோலஜிஸ்ட். கார்டியோலஜிஸ்ட் அந்த இதய நோய் நிபுணர். இதய நோய் நிபுணர். இருதய நோய் நிபுணர். இருதய நோய் நிபுணருக்கு வேற என்ன இருக்கு? ஆப்தமாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்கு தெரியுங்களா? கைனகாலஜிஸ்ட். இந்த வேர்டு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்லை. கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா GYNE கைன, அமெரிக்கன் ஸ்பெல்லிங் வேற. எக்காலஜிஸ்ட் ஈஸ்லஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் அந்த மகப்பேறு மருத்துவர், பெண்கள் நல மருத்துவர் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு கேமராமேன் பார்க்காரு. நீங்க இதுல யார்ட்டையாவது போயிருக்கிறீங்களா? நமக்கு எல்லாமே டாக்டர் தான். எல்லாருமே நமக்கு டாக்டர் கிடையாது, எல்லாருமே டாக்டர். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பாருங்க. கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட். இது ஜின்னகால் அப்படிலாம் வாசிடக்கூடாது, இதனுடைய உச்சரிப்பு கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த மகப்பேறு மருத்துவர், பெண்கள் நல மருத்துவர். நம்ம லேடி டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்றோம் நம்ம. கைனகாலஜிஸ்ட். வேற என்ன இருக்கு? பல் மருத்துவர். இது ஓரளவு நிறைய பேருக்கு தெரியும். பல் மருத்துவருக்கு டென்டல். இது நிறைய ஆரல் பி விளம்பரத்துக்கு இது வந்துறதுனால இதை அடிக்கடி டென்டிஸ்ட், பல டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரே டூத் பிரஷ் அந்த டென்டிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால இது மட்டும் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. டென்டிஸ்ட்னா பல் மருத்துவர். வேற என்ன இருக்கு? மனநோய் அது வந்து சைக்காட்ரிஸ்ட். மனநல நிபுணர். மனநல நிபுணர் அந்த மனநோய் சம்பந்தமான இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவருக்கு பேர். இது பிசிக்கியாட்ரிஸ்ட் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, சைக்காட்ரிஸ்ட். வேற யார் இருக்கா? மனநோய் நிபுணர். வேற இந்த எலும்பு சம்பந்தமான, அது சும்மா எலும்பு டாக்டர்னு சொல்லாதீங்க, எலும்பு வைத்தியர். அந்த எலும்பு முறிவுலாம் பார்க்குறவங்க வந்து ஆர்த்தோபெடிஸ்ட். எப்படி சொல்றது? ஆர்த்தோபெடிஸ்ட். பாருங்க எவ்வளோ. நான் சும்மா ஒரு முருகன் கேட்டிருந்த கேள்வி வந்து இதை எப்படி உச்சரிக்கணும்னு எனக்கு இன்னும் இருக்கு. ஆர்த்தோபெடிஸ்ட். நம்ம புக் எழுதும்போது இதெல்லாம் சேகரிச்ச விஷயம். ஆர்த்தோபெடிஸ்ட். நம்ம இதை ஆர்த்தோ டாக்டர், எலும்பு டாக்டர் வருவார், மயக்க டாக்டர், அனஸ்தீசியா டாக்டர், அது மயக்க டாக்டர். இது டாக்டர். பாருங்க, நான் மீண்டும் ஒருக்க சொல்றேன். டெர்மட்டாலஜிஸ்ட், இதனுடைய உச்சரிப்பு டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் நோய் மருத்துவர். ஆப்தமாலஜிஸ்ட், கண் மருத்துவர். பீடியட்ரிஷன், இதனுடைய உச்சரிப்பு பீடியட்ரிஷன், குழந்தைகள் நல மருத்துவர். கார்டியாலஜிஸ்ட், இதயம் சம்பந்தமான இதெல்லாம் பார்க்கக்கூடிய. கார் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இவர் தான் பார்ப்பாரு. கார் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கார் பைபாஸ்ல போகும் இல்லையா. கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர். ஆர்த்தோபெடிஸ்ட். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ஆர்த்தோபெடிஸ்ட். இதுல வந்து என்ன? ஆப்தமாலஜிஸ்ட். இதுல ஒரு கண் போட்டுக்கிறோம், ஒரு கண் அப்படியே கண் வரைஞ்சி வச்சிடணும். கண் வரைஞ்சி வச்சா நமக்கு அது ஞாபகத்தில் வந்துடும். ஆப்தமால். இப்படி இது டெட்டால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெட்டாலுக்கும் ஸ்கின்னுக்கும் சம்மந்தம் இருக்கு. நான் இப்படி குருட்டுத்தனமா அப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சிருப்பேன். டெட்டால் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு தோல் சம்பந்தமான வியாதிகள் பார்க்கக்கூடிய டெர்மட்டாலஜிஸ்ட். இதுல ஒரு கண்ணு படம் வரைஞ்சிடும். சரி, இது நீங்களே ஏதாவது ஒன்று அப்படி நீங்களே கிரியேட் பண்ணுங்க. பீடியட்ரிஷியன், கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிஸ்ட் எலும்பு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர், டென்டிஸ்ட் பல் மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட் மனநல நிபுணர். இவங்களெல்லாம் விட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா குவாக். QUACK. குவாக். அது என்ன சார்? குவாக். அது வார்த்தை தான் எங்களுக்கு தெரியும். இது என்ன குவாக் அப்படின்னா போலி டாக்டர். நம்ம போலி டாக்டர் அந்த உரிய அந்த படிப்பு MBBS எல்லாம் முடிக்காமலே சில பேர் மருத்துவர் ஆயிடுறாங்க, அந்த டாக்டர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பேர் குவாக். இன்னும் நிறைய சர்ஜன்னா அந்த அறுவை சிகிச்சை செய்பவர். இது நம்மளுடைய இந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு டிவிடி போட்டிருக்கோம். எயில்மெண்ட்ஸ் அண்ட் பாடி கண்டிஷன்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நோய் சம்பந்தமாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், மருத்துவத்துறை சார்ந்த வேர்ட்ஸ், மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் பேச ஒரு டிவிடி. செகண்ட் செட்டில் இந்த 26வது கரெக்டாக எத்தனாவது டிவிடின்னு ஞாபகத்தில் இல்லை, மேபி 34வது டிவிடியோ 35வது டிவிடியில் இந்த மாதிரி அதில் நிறைய கொடுத்துருக்குறேன், ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. அது இந்த மெடிக்கல் சம்பந்தமாக பேசக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் வச்சு ஒரு டிவிடி கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் இதனோட உச்சரிப்பை பாருங்க, டாக்டர். இது என்ன சார் நீங்கள் இப்படி புதுசாக உச்சரிக்க சொல்லித்தர்றீங்க? புதுசாக நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்களேன். இது டாக்டரா இல்லை டாக்டரா இல்லை டாக்டர், இந்த உச்சரிப்பு அதில் போட்டிருக்கான்னு பாருங்களேன்.
சரி, அடுத்த டவுட்டுக்கு போகலாமா? அப்போ அடுத்து பெரிய பெரிய டவுட்டெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறாங்களே. டைம் அதுக்கு இருக்கா என்னன்னு தெரியலையே. 5 minutes தான் இருக்கா. நம்ம கேமராமேன் கையை காட்டிட்டாரு, என்ன பண்ணுறது?